செப்டம்பர் 19ஆம் தேதி வந்து IPL நடக்க போகுது. ஸோ இது வந்து 100% அஷ்யூர் ஆகிருக்கு. இது எல்லாமே தாண்டி நிறைய ரூல்ஸ் வந்து வச்சிட்ருக்காங்க. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பயோ செக்யூர் பபுள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று UAEயில் வைக்க போகிறாங்க. ஸோ இந்த ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப செக்யூராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வித்தியாசமான முயற்சிகள் வந்து IPLல நடக்க போகுது. இது எல்லாமே தாண்டி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காராத மாதிரி நிறைய டிஸ்டன்ஸ் கேப் விட்டு எல்லா ஸ்டேடியமும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து கை கொடுக்கறது இது எதுவுமே வச்சுக்க கூடாது. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் எடுத்த உடனே இன்னொரு பிளேயரை போயிட்டு கட்டி பிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் இந்த போட்டிகளில் எதுலேயுமே வந்து வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ஜாய்மெண்ட் வந்து இருக்கணும், ஆனால் எவ்வளோ செக்யூராக வந்து இருக்க முடியுதோ அவ்வளோ செக்யூர் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயோ செக்யூர் பபுள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. மேட்சஸ் எல்லாம் முடிச்ச அப்புறமா பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மீட்டிங் வந்து 90% வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து போட்டிகள் மட்டும் நடக்க போடும். போட்டிகளை தாண்டி எந்த ஒரு நிறைய விஷயங்கள் எதுவுமே வந்து நடக்காது. அது எல்லாமே தாண்டி சியர் கேர்ள்ஸ் வந்து இந்த வருஷம் IPLல கண்டிப்பாக கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லியும் வந்து சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து அவ்வளோ செக்யூர் பண்ணி இந்த போட்டிகளை வந்து வச்சு முடிக்கணுமோ அவ்வளோ தீவிரமாக வந்து BCCI வந்து நிறைய முடிவுகள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தாண்டி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இன்னமும் வந்து போடுறதுக்கான முயற்சி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. கொரோனாலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் போட்டாலும் கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏர்னிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய முடிவுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக வந்து ஒரு கேமை வச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.